டேய் என்னடாச்சு? டேய் கோபி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான். டேய் என்னடா சொல்ற? கோபி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நம்ம பேரும் சேர்த்து எழுதி கொடுப்பான். அப்புறம் நம்மளையும் போலீஸ் தேடுமேடா. போலீஸ் தேடி வராது. அப்புறம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். சரி, ஃபோனை கொடு. கொடுறா. இந்த உன் வீட்டு நம்பரை டயல் பண்ணி கொடு. ஏய் புட்ரி பண்றீன்றல்ல, ஓட்ரி பண்ணு. ஹலோ. என்னம்மா சொக்கலிங்க மருமகள? யார் பேசுறது? பேசுறது சொக்கலிங்க மருமக தானே? நான் எப்படா கண்டுபிடிச்சேன்னு யோசிக்கிறியா? ஏன்னா மத்தவங்க எல்லாரும் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்களே. என்னமா என்னம்மா சத்தத்தையே காணா? ஏதாவது ஷாக்கா இருக்கா? அவங்களாம் போலீஸ் ஸ்டேஷன் போனது இவனுக்கு எப்படா தெரியும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஆள் இருக்குமா? நான் ஒண்ணு சாமானியப்பட்டவன் இல்ல. ஏய் யார் பேசுறது? நான் யாரு எங்க இருக்கேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவேன். உடனே போலீஸோட வந்து என்ன பிடிச்சு உங்க பொண்ணை மீட்டுட்டு போயிருவீங்களா? அப்படி ஏதாவது நினைச்சேன்னு வையே, உங்க பொண்ணு இருக்கால. ஏய் உன் பேர் என்னடி? ஏய் சொல்றேன். அடிக்காதடா. உன் பேர் என்னடி? பேர் என்ன சொல்லு. அடிக்காதடா. ஒழுங்கா உன் பேரை சொல்லு. அடி வாங்காம பேரை சொல்லு. நீ என்கிட்ட இருக்கிற விஷயம் உங்க அன்னைக்கு தெரிஞ்சாதானே அவங்களாம் நம்புவாங்க. சொல்றேன் சொல்றேன். உன் பேரை சொல்றேன். உன் பேர் என்னன்னு சொல்லு. அடி அடி. ஏன்டா நீ எதுக்கு அவளை தூக்கிட்டு போனீங்க? மரியாதை அவளை விட்டு, இல்ல நடக்கிறதே வேற. இங்க பாருடா, தூக்குனது யாருனே தெரியாதா, ஆனா நடக்கிறது வேறயா. இதோ பாருமா, இதெல்லாம் சொல்ற இடத்துல நீங்க இல்ல, கேக்குற இடத்துல தான் இருக்கீங்க. அதனால நான் சொல்றத மரியாதையே கேளு. உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி புகாரை வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லு. நீ ஜெயிலுக்கு போறடா. நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு எங்க போகும் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா நீ? மலரு என்ன சொல்ற மலரு? அதனால தேவையில்லாம பேசுறத நிப்பாட்டிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. உன் புருஷனுக்கு போன் பண்ணிட்டு போலீஸ் புகார் இதெல்லாம் வேண்டாமாமா, அப்படிலாம் பண்ணா பொண்ணு உருப்படியா வீடு வந்து சேராதான். அதனால புகாரே கொடுத்திருந்தாலும் ஏதாவது பொய்ய சொல்லி அதை வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க மாமான்னு சொல்லு. இங்க பாரு, என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத. இங்க பாரு, அங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு லைவ் ரிலே மாதிரி தகவல் வந்துகிட்டே இருக்கும். இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்புறம் இங்க தப்பு நிறைய நடக்குண்டே. இங்க பாரு, யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படிலாம் பண்ற? எங்க வீட்டு பொண்ணை கடத்திட்டு போற அளவுக்கு நாங்க உனக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? என்ன கெடுதல் பண்ணீங்க? எதுக்காக உங்க பொண்ணை தூக்கணும்? எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் புருஷனை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லு. அந்த கோபி பையகிட்ட எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு ஒரு பாக்கி இருக்கு, அத மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஹலோ ஹலோ மலர் என்னம்மா என்னாச்சுமா? அவன் என்ன சொல்றான்? யாருன்னே தெரியல, முடிக்க வேண்டிய கணக்கு இருக்குன்னு சொல்றான். கீதா வேற அடிக்கிறான். போலீஸ்க்கு போனா கீதா திரும்பி வீட்டுக்கு வர மாட்டான்னு சொல்றான். கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்றான். சொல்லு சீக்கிரம் சொல்லு. அப்பா இவங்க தான் பண்ணிருக்கணும். ஏன்னா இவங்க என்னைய கர்மம் வச்சு என்னைய போலீஸ்ல மாட்டி விடணும்னு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்களா? அப்ப இவங்க தானப்பா பண்ணிருக்கணும். நான் அடிக்கலாம் இல்லப்பா, அருவாள் எடுத்து இவங்களை காப்பாத்துறதுக்கு மிரட்டதாப்பா செஞ்சேன். இவன் சொன்ன மாதிரி அடிச்சே ஹாஸ்பிடல்ல கொண்டு சேர்த்தோன்னு சொல்றதெல்லாம் பொய்ப்பா. அப்ப இவங்க ஏதோ ஒண்ணு பிளான் பண்றாங்கப்பா. பாப்போம், இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கோம், என்ன ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு பாப்போம்ப்பா. மலர்ட்ட இருந்து போன். என்ன மலர், ஏதாவது தகவல் தெரிஞ்சா? எனக்கு கீதாவை கடத்தனவே இப்ப போன் பண்ணா. என்னது? கீதாவை கடத்தனவே போன் பண்ணானா? இங்க பார், நான் அப்படியே ஸ்பீக்கர்ல போடுறேன். என்ன பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன், நான் அப்படியே நடந்து போலீஸ் ஸ்டேஷன் போறேன். இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி அவன் என்னென்ன சொன்னானோ அவ்வளவு சொல்லு, நான் கிளம்புறேன். அப்படியே ஐயோ வேண்டாம் மலர், வேண்டாம், போலீஸ்க்கு போகாதீங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஏன் மலர் வேணாங்கற? போலீஸ்ல புகார் பண்ண கீதாவை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்றாங்க.
ஐயோ இங்க பாரு மலர், யார் வேணாலும் என்ன வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம். இப்ப அவங்க கூட தான் கீதா இருக்கு, அவன் தான் கீதா கடத்தி கொண்டு வச்சிருக்கா. நம்ம எப்படி நம்புறது? கீதா பேசுனத நான் கேட்டேங்க. கீதாவை அடிக்கிறாங்க. ஐயோ கீதா, அவ கத்துனத நான் கேட்டேங்க. அவ அழுவறத நான் கேட்டேன். மலர், இப்ப அவன் என்னதான் சொல்றான்? போலீஸ்ல நீங்க புகார் கொடுக்க கூடாதுன்னு அவன் சொல்றான். ஏன் கொடுக்க கூடாது? அதுவும் இப்பதானே புகார் எழுதி இன்ஸ்பெக்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன் நானு. நீங்க பாருங்க, கீதாவை கண்டுபிடிச்சிட்டோம், அதனால புகாரை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்லி நீங்க கொடுத்த புகாரை திருப்பி வாபஸ் வாங்குங்க. கீதாக்கு ஏதோ ஆக கூடாதுன்னா அவன் சொல்ற மாதிரி தாங்க செய்யணும். வேற வழியே இல்ல. நீங்க ஏதாவது சொல்லி புகாரை போய் வாபஸ் வாங்குங்க. சீக்கிரம் போங்க. மலர், இப்ப நம்ம புகார் கொடுத்துட்டு வந்திருக்கோம், அவனுக்கு எப்படி மலர் தெரியும்? தெரியலங்க. ஏன் மலர், இந்த புகாரை வாபஸ் வாங்குறத வேற வழியே இல்லையா? சரி, அவன் யாரு என்னங்கிற விவரம் தெரிஞ்சா, அவன் யாரு எதுக்காக கடத்தலாங்கிற விவரம் தெரிஞ்சா? நீ புகாரை வாபஸ் வாங்க சொல்லு, மத்ததெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்றான். நீங்க உடனே போய் புகாரை வாபஸ் வாங்குங்க. போங்க. சரி மலர், நான் புகாரை வாபஸ் வாங்கிறேன். மறுபடியும் அவன் போன் பண்ணானா புகாரை வாபஸ் வாங்கியாச்சுன்னு சொல்லிரு. அப்பா வேற வழி இல்லப்பா, நம்ம பிள்ளை நம்ம காப்பாத்தணும்ப்பா. யார் கடத்திருக்கா, எதுக்கு கடத்தலாம் ஒண்ணுமே புரியல. புகாரை வாபஸ் வாங்குறா, அப்ப போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற விஷயம் அவனுக்கு தகவல் போயிருப்பா. அப்பா சாதாரண இட போட்டுறான்டாப்பா. ஆமாப்பா, நீங்க பாருங்க, நீங்க முன்னாடி வீட்டுக்கு போங்க, நான் போய் புகாரை வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா மகேஷ், கூட்டு போ கூட்டு போ. போங்க போங்க, அப்பாவை கூட்டிட்டு போங்க. என்னது? கோபி புகார வாபஸ் வாங்கிட்டானா? சூப்பர் மாமா, சூப்பர். சரி மாமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய் காளிதாஸ், உன் மூளையே மூளடா. அவன் கொடுத்த புகாரை அவனை வச்சே வாபஸ் வாங்கிச்சிட்டேடா. சூப்பர்டா. டேய், கையில வச்சிருக்க ஆயுதம் அப்பேற்பட்டதுடா. தங்கச்சி சின்ன பொண்ணாம ஆயிடுவான்னு சொன்னா எந்த அண்ணன் தான்டா புகார் கொடுப்பான்? பைய தன்னால சுருண்டான்ல. ஏய், உங்க அண்ணன் தலைகளை நின்னாலும் இனிமே போலீஸ்க்குலாம் போக முடியாதுடி. இத பாரு, இனிமே உன் விஷயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனான்னு வச்சுக்கோ, ஸ்டேஷன்ல உள்ளே விட மாட்டானுங்க, தெரியுமில்ல? இங்க பாரு, எங்க அண்ணன் வேணா போலீஸ்ல கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிருக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் எங்க அண்ணன் சோர்ந்து போயிடாது. இங்க பாரு, நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் எதுவுமே நடக்காது. நீ வேணா பாத்துட்டே இரு. இந்த பாரு, நான் நினைச்சதெல்லாம் இது வரைக்கும் வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் நடத்தி காட்டி உங்க அண்ணனை நான் கவுக்கிறனா இல்லையான்னு பாரு. டேய், இனிமே இந்த ஏரியாவுல சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அவசியம் இல்ல. டேய், நேரா குற்றாலத்துக்கு விடுறா வண்டிய. என்னடா ரஸ்? என்னடா நீங்களானே? ஏன்டா ரஸ்? வேற யாரா உன் தோல்ல இவ்வளவு தைரியமா கை வைப்பாங்க? நான் தான்டா. அட போங்கண்ணே, நீங்க பயந்தே போயிட்டேன். எந்த பயம் உனக்கு? ஒண்ணும் இல்லண்ணே, ஊரை ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஆ, அதனால ஊரை விட்டு தலைமறைவா இருந்தேன். இன்னைக்கு தான் ஊருக்குள்ளேயே நுழைஞ்சேன். திடீர்னு நீங்க முதுகுல கைய போட்டு என்னடா ராசுன்னு சொன்ன உடனே ஏதோ போலீஸ் தான் வந்துடுச்சோன்னு சொல்லி பயந்துட்டேனே. அட என்னடா நீ போலீஸுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு? இப்ப நான் பாரு, ஒரு பயங்கரமான வேலையை பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பாதிக்கப்பட்டவங்க மேலே கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ணே, அப்படி என்னண்ணே சாகசத்தை பண்ணிட்டு வந்தீங்க? சாகசம் பண்ணது நான் இல்லப்பா, என் மாப்பிள்ள. அத மறைச்சு போலீஸை திசை திருப்பறதுக்காக போலீஸுக்கு போனது மட்டும் தான் நான். என்னன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த ஊரு பொண்ணு ஒண்ட என் மாப்பிள்ள தூக்கிட்டான். பொண்ணை தூக்கிட்டா இப்படி தனியா தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணுக்கு சொந்தக்காரங்க உங்களை சும்மா விட்டுட்டாங்களா? அது எப்படி விடுவான்? வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல என் மாப்பிள்ள பொண்ணை தூக்கிட்டான். எப்படி என் மேல சந்தேகம் வரும்னு தெரியும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான்னு அவனுக்கு முன்னாடி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். நான் நினைச்ச மாதிரியே பொண்ணோட அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தான். அப்புறம் எங்க ஜாதி பொண்ணை தூக்கிட்டாண்டும் தடுக்க போன என் மாப்பிள்ளைய அடிச்சுட்டாண்டும் அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். போலீஸும் குழப்பி அவனும் குழப்பிட்டான். தூக்குனது வேற யாராச்சும் இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சு போச்சு. எம்மா கதகண்ணே நீ. ஆமா, அவன் யாருன்னு உங்ககிட்ட சிக்கனவன்? எவன் தங்கச்சியை தூக்குனீங்க? இந்த ஊர்ல நாதஸ்வர வித்வான் சொக்கலிங்கன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட கடைசி பொண்ணு கீதாவை தான் தூக்கணும். அவர் பையன் கோபி எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க.
ஆனா அதுக்குள்ள என் மாப்பிள்ளை ஏதோ ட்ரிக் பண்ணி அந்த கோபி கொடுத்த புகாரை வாபஸ் வாங்க வச்சுட்டான். பாவம் அந்த பையன் என்ன பண்றதுன்னு புரியாம மண்டைய பிச்சுக்கிட்டு இப்பதான் வீட்டுக்கு கிளம்பி போறான். இனிமே அவன் பாடு, என் மாப்பிள்ளை பாடு. என் வேலை முடிஞ்சிச்சுல்ல, அவ்வளவுதான். என்ன ராசு, ஏன் இவ்வளவு ஷாக்காய் போயிருக்கிற? அந்த குடும்பம் எதுவும் உனக்கு வேண்டியப்பட்டவங்களா? வேண்டியப்பட்டவங்களா? எங்க இஷ்டத்துக்கு விரோதமா என் அக்கா மகளை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ண வந்தா அந்த கோபி. ஆஹா, அப்படியா விஷயம்? அதான் அந்த பையன் காதலை சேர்த்து வைக்க துடிக்கிறாடா. ஏப்பா ராசு, நீ அந்த பயலுக்கு சொந்தக்காரனை தெரியாம நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் ஓகிட்ட சொல்லிவிட்டேனே. அதனால என்னன்னு, அந்த பையன் எனக்கு சொந்தக்காரனை தவிர அவனுக்கு எனக்கு ஆகவே ஆகாது. என் மேல போலீஸ்ல ஒரு புகார் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஆமா. புகாரை கொடுத்தவனே அந்த கோபி தான். அந்த பயலுக்கு நீங்க ஆட்டம் காட்டினீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. அட, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. போலீஸ் ஸ்டேஷன்ல வேற யாராவது பொண்ணை கடத்திருப்பாங்களோட அவன் யோசிச்சப்ப யாரோ பழனிச்சாமி ராசுன்னு சொன்னான். நான் வேற யாரோ ராசுன்னு நினைச்சேன். கடைசியில அந்த ராசு நீதாரா? தெரியாம போச்சப்பா. அண்ணே, எதுக்குன்னு அந்த பையனோட தங்கச்சியை போய் உங்க மாப்பிள்ள கடத்தினா? என் மாப்பிள்ள கட்ட வேண்டிய பொண்ணு வேற ஜாதிக்கார பையன் ஒருத்தன் காதலிச்சு கடத்திட்டு வந்துட்டான். அந்த ஓடுகாலிக்கு 2 பேருக்கும் இந்த பையன் தான் அடைக்கல கொடுத்துருக்கான். ஓஹோ. இவன் எங்கேயோ 2 பேரையும் மறைச்சு வச்சிருக்கான். எங்க பொண்ணை ஒப்படைச்சிட்டு உங்க பொண்ணை வாங்கிட்டு அவன் தங்கச்சி கடத்திட்டு வந்தா ஏன் மாப்பிள்ள. எப்படி? சூப்பர்ண்ணே, நல்ல காரியம் பண்ணிருக்கேன். இப்படி பண்ணா தானே இவனுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். நான் பண்ண வேண்டிய வேலையை நீங்க பண்ணீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷம்னே. அப்படியே என் சார்பா உங்க மாப்பிள்ளைக்கு என் நன்றியை சொல்லுங்கண்ணே. சொல்லிட்டா போச்சு ராசு, நான் அப்ப சரிங்க. கிளம்புறேன். இந்த விஷயத்துல ஏதாவது உதவி தேவைன்னா உனக்கு நான் போன் பண்ணேன். சரிண்ணே. என்ன ராசு? நான் இருக்கேன். அட என்னண்ணே இப்படி கேட்டீங்க? நீங்க எப்ப வேணாலும் பண்ணுங்க, நான் உதவுறதுக்கு தயாரா இருக்கேன். சரி சரி, நான் கிளம்புறேன். சரிண்ணே. ஏப்பா உட வீட்டுல அதெல்லாம் வேண்டாண்ணே, நீங்க கிளம்புங்கண்ணே. சரி. கோபியையும் மலரையும் பழி வாங்குறதுக்கு இந்த கீதா குட்டியை தூக்கணும்னு திட்டம் போட்டவனே நான். கடைசியில திட்டத்தை மாத்தி எல்லாமே கோளாறாய் போச்சே. அதனால என்ன, நான் தூக்க முடியாத கீதாவை வேற ஒருத்தன் தூக்கிட்டான்ல, இதை விட வேற என்ன வேணும்? தங்கச்சி காணாம போன சோகத்தை பார்த்து அந்த கோபி பைய துடிக்கிற துடிப்பை பாக்குறதுக்கு நாம இல்லாம போயிட்டோமே. இந்த கோபி பைய வீடு இந்நேரம் கலகலத்து போயிருக்கும். காணாம போன புள்ளைய தேடி ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா 10 கட்டல அலைவாங்க. இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது பயன்படுத்தணுமே. எப்படி 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 என்ன போனா என்ன யோசிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, மலருக்கும் கோபிக்கும் நான் பண்ண பாவத்துக்கு எப்படி பரிகாரம் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். போனா நீ என்ன மன்னிச்சிட்டேங்கிறதுக்காக நான் பாட்டுக்கு கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? எவ்வளவு தூரம் திருந்தி இருக்கிறேன்றதுக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லையா? அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். போனா ஆட்டுக்கறி எனக்கு வேண்டாம், அதுக்கு பதிலா புல்லுக்கட்டை கொண்டு வாங்க, அதை கடிச்சு தின்னுட்டு பசி ஆத்திக்கிறேன்னு எங்கேயாவது புலி கேக்குமா? இன்னும் நம்புறாங்க பாரு. இவங்கெல்லாம் இப்படி நம்பினா தான் நம்ம பொழப்பு பிரச்சனை இல்லாம ஓடும். குட்டி ஆட்டுக்கறிக்கு ஆசைப்பட்டு கூண்டுக்குள்ள வந்துட்ட. கூண்டோட கதவை இறக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா இறக்குறேன். சொக்கு வீட்டுக்குள்ள என்ன நிலவரம்னு தெரியலையே. நம்ம செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, யார் யாரு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா திட்டம் போடுறதுக்கு நல்லா இருக்கும். யார பிடிக்கிறது? அங்கேதான் நம்ம ஜோசியக்காரர் இருக்காரே, அவரை பிடிச்சா வேலை முடிஞ்சிடும். ம்
ஐயோ இந்த நேரம் பார்த்து போன் அடிக்குதே. நல்ல வேலை போனை வைப்ரேட்டிங் மோட்ல போட்டு வச்சிருந்தோம். இல்லைன்னா பிரசாத் நம்மள கொண்டு எடுத்திருப்பானே. அது என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்துத்தா. ஐயோ சிப்பாவுக்களை போட்டு போன ஆஃப் பண்ணவும் முடியல, எடுக்கவும் முடியல. பகவானே திரும்ப வேற அடிக்குதே. நம்மளை மாட்டி விடவுடனே ஒரு கூட்டமே தெரிவாங்க போல் இருக்கு. ஏன் இந்த ஆளு போனை எடுக்க மாட்டேங்கிறான்? ஒருவேளை ஏதாவது பூஜை ஹோமம்னு உட்காந்துருப்பானோ? எப்ப கோபி என்ன கீதாவை பத்தி ஒரு தகவலும் தெரியலையா? அம்மா கேக்குறாங்க, பதில் தெரியலேப்பா. ஏன் மீனாட்சி, கோபி கேட்டா அவன் என்ன பதில் சொல்லுவான்? அவனும் நம்ம மாதிரி தானே தவியா தவிச்சிட்டு இருக்கான். யாருக்கு என்ன தெரியும்? எல்லாம் அந்த வளருநாதனுக்கு தான் தெரியும். அவன் என்ன வழி காட்ட போறான்னே தெரியலையே. கடவுளே நல்ல வழியை காட்டுன்னு வேண்டிக்க வேண்டியதாம்மா, வேற வழி இல்ல. எங்க சாமி கிட்ட சொல்லிட்டு கைய கட்டிட்டு உட்கார சொல்றீங்களா? வேற என்ன செய்ய முடியும்? கடத்தினவன் யாருன்னு நமக்கு தெளிவா தெரியல. போலீஸ்க்கு போனா கடத்தினவன் போலீஸ்லயும் ஆள் வச்சிருக்கான். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு புகாரை திரும்ப வாங்குங்க, இல்லைன்னா உங்க பொண்ணுக்கு ஆபத்துங்கிறான். கொடுத்த புகாரை திரும்பி வாங்கினதுக்கு அப்புறம் இனி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னா கூட அவங்க நம்ம நம்ப மாட்டாங்கம்மா. போக்கட்டும் இல்லாம போச்சு. வளரல் நாதன் நினைச்சு கவலைப்படுறதை தவிர வேற என்ன வழி இருக்கு? நான் அருமை பெருமையா வளர்த்தனே, அந்த பிள்ளை இப்படி அநியாயமா படுத்துட்டாங்களே. அப்பா என் பிள்ளைக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்? ராகினி என்னப்பா ஆச்சு? அம்மா என்னம்மா ஆச்சு? ராகினி உன் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாங்கடி. என் தங்கத்தை தூக்கிட்டு போயிட்டாங்கடி. என் ஈர கொலையை அத்துட்டு போயிட்டானுங்கடி. அம்மா ஒண்ணு மண்ணுமா தெரிஞ்சுங்களடி. இப்ப இங்க இல்லையடி. நினைச்சம்மா அழாதீங்க, ஒண்ணு ஆகாது. பாருங்க ஒண்ணு ஆகக்கூடாது அம்மா, நானும் ஆசைப்படுறேன். ஆனா ஆயிட்டா நான் செத்தே போயிடுவேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. என் பிள்ளைக்கு பத்திர ஏதாவது ஒண்ணுனா நான் என் உசிரியை விட்டுருவேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. அம்மா கீதாக்கு ஒண்ணு ஆகாதுமா, அப்படிலாம் சொல்லாத. மகேஷ் என்னடி கூடவே திட்டிக்கிட்டு தெரிஞ்சவள தூக்கிட்டு போயிட்டாங்களேடி. கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போனப்ப ஒண்ணும் பண்ண முடியாம வேடிக்கை பாக்குறது மாதிரி ஆயிப்போச்சுடி. மகேஷ் என்ன இது? நீ இப்படி அடிச்சுட்டு அழுகிறதுனால மட்டும் தூக்கிட்டு போனது இல்ல நான் போதா? இல்ல மகா, வாய்க்கிலேயே நான் பேசின பேச்சுக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாம போச்சு. அருவாமனை எடுத்து என் தங்கச்சியை தூக்கணவன் கையை வெட்டி இருக்க வேண்டாமா? அதை செய்ய கூட துப்பு இல்லாம நல்லா எதுக்கு மகா இவ்வளவு பேச்சு பேசணும்? என் தங்கச்சியை காப்பாத்த துப்பு இல்லாத மோதேவியா போயிட்டனே. மகேஷ் நீ என்ன பண்ணுவ? நீ மட்டுமா? நாங்களும் தானே இருந்தோம். தடிமாடி மாதிரி அத்தனை ஆம்பளைங்க வந்து நம்மள அடிச்சு அவளை தூக்கிட்டு போகும்போது ஆம்பளை இறந்து நம்மளால என்ன மகேஷ் பண்ண முடியும்? இல்ல நான் ஏதாவது பண்ணிருக்கணும். சின்ன பிள்ளைல நானும் ராகினியும் அவளை விளையாட்டு பொம்மை மாதிரி வச்சு விளையாடிட்டு இருப்போம். என் பொம்மையை பறிச்சுட்டு போனாலே நான் அவ்வளவு சண்டை போடுவேன். நான் தூக்கி வளர்த்து என் தங்கச்சிய தூக்கிட்டு போயிட்டாங்களே. நான் ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி ஆயிப்போச்சு ராகினி. குருட்டு தைரியத்துல தப்பா எவ்வளவோ காரியம் பண்ணிருக்கேன். என் தங்கச்சியை காப்பாத்த
சரியா ஒரு காரியம் கூட பண்ண முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல மகேஷ், அழுகாத. நம்ம எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துடலாம். அழுகாத. அம்மா, என்னம்மா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதேம்மா. ராகினி, நம்ம வீட்டை பத்தி ஊருக்குள்ள முன்ன பின்ன ஏதாவது பேசுவாங்களா? புதையல் மாதிரி இருக்க வேண்டிய பொண்ணோட வாழ்க்கை புதைஞ்சே போயிரும் போல இருக்கே. அப்படி எல்லாம் எதுவும் ஆகாதுப்பா. கடவுள் கைவிட மாட்டார். என் கீதாவை அடிச்சானாமங்க. மலருக்கு போன் பண்ணி பேசும்போது அவன் என் கீதாவை அடிச்சானாமே. என் வயிறத்தை நானே அடிச்சது இல்லையே. யாருமே அடிக்கவில்லை, ஐவிரலும் படவே இல்லை. பாடி பாடி வளர்த்து என் புள்ளைய பட்டு கடப்பான். பாடியில போறவ அடிச்சானமே. அவன் கையில குஷ்ட முளைக்க விடுமா? அம்மா, என் புள்ளைய அடிச்ச கையில சுமந்துட்டு போகும். அழுகாதம்மா. கீதா, கீதா. அண்ணே, பயமா இருக்குண்ணே. கீதாவை ஏதோ பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்குண்ணே. ராகினி, கீதாவை அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நம்ம யாரும் இவளை கலங்கி இருக்க வேணாம் தான் நான் நினைக்கிறேன். என்ன மலர் சொல்ற? ஒன்னும் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவன் எதுக்கா என் பொண்ணை தூக்கிட்டு போகணும்? மாமா, அவன் போன்ல சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். கோபி கிட்ட எனக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு, அதனால தான் நான் கீதாவை தூக்குறேன்னு சொன்னான். ஆனா அந்த கணக்கு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, கணக்கு நேர் பண்ணிக்கிறது மட்டும் தான் அவனோட நோக்கமே தவிர கீதாவை தொந்தரவு பண்றது இல்ல. அண்ணே, கீதாவை கடத்திட்டு போய் கணக்கு திக்கிற அளவுக்கு உண்மையில யாருக்கு என்ன நினைப்பாங்க? தெரியலையே. எவன் செஞ்சா? எவன் ஏன் கணக்கு தீக்கணும்? நான் யார் கணக்கு தீக்கணும்? தெரியலையே. ஒருவேளை உன் வாழ்க்கையில குறுக்க வந்த அந்த திண்டுக்கல் சுந்தரியோட கணக்கா, இல்ல மலரோட வாழ்க்கையில குறுக்க வந்த அந்த பழனிசாமி ராசோட கணக்கா, இல்ல நேத்து வந்த அந்த ரேவதி தங்கவேல் வாழ்க்கையில குறுக்க வந்த ஜாதிக்காரங்க கணக்கா? தெரியலையே. தெரியல. சரிங்க, புரியாம போயிட போறது இல்லைங்க. கடத்தினவனுக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்கு. அந்த டிமாண்ட் சொல்றதுக்கு அவன் கண்டிப்பா மறுபடியும் கூப்பிடுவான். அப்ப எல்லாமே தெரிஞ்சு போயிடுங்க. அது வரைக்கும் உண்மையா இருக்கிறது தவிர வேற வழி இல்லைங்க.